வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இன்னைக்கு நாம வடிவியல் பயிற்சியில் உள்ள எக்ஸசைஸ் 4.1ல பயிற்சி கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் கணக்கு ஏற்கனவே முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கணக்குகள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். கொடுக்கப்பட்ட முக்கோணங்களை ஒப்பிட்டு பொதுவான கோணத்தையும் சமகோணங்களையும் கண்டுபிடிச்சிடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், பக்க அளவுகளை விகிதங்களில் எழுதி என்னென்ன மதிப்புகள் அவங்க கேள்வியில் கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்புகளை பிரதியிடணும். தேர்ட் ஸ்டெப், தெரிந்த மதிப்புகளை வச்சு கேள்வியில் கேட்கப்பட்ட தெரியாத மதிப்பை நாம் கண்டுபிடிக்கணும். ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில் விளக்கு கம்பத்தினுடைய பிம்பம் தெரியுது. அந்த பிம்பத்தை ஒரு பொண்ணு பார்க்குறா. இப்போ இதனுடைய அளவுகள்லாம் கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா விளக்கு கம்பத்தினுடைய உயரத்தை கேட்குறாங்க. அது எப்படிங்கிறத இப்போ நான் பிக்டோரியலாக காட்டுறேன். ஒரு விளக்கு கம்பம் இருக்கு. அதனோட அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி வானத்தை நோக்கி பார்த்த மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடியில் விளக்கு கம்பத்தினுடைய பிம்பம் தெரியுது. இத கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் ஒரு பொண்ணு, அவளோட ஹைட் 1.25 மீட்டர், அந்த பொண்ணு பார்க்குறா. விளக்கு கம்பத்தினுடைய பிம்பத்தை கண்ணாடியில் ஒரு பொண்ணு பார்க்குறா. அப்படின்னா விளக்கு கம்பத்தினோட உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி நல்லா புரிஞ்சிருச்சுல. இப்போ இதில் நமக்கு 2 முக்கோணங்கள் இருக்கு. முக்கோணங்கள் நம்ம கொடுக்குற பேரு தான். இப்போ இந்த 2 முக்கோணங்களையும் சால்வ் பண்ணி நாம் விளக்கு கம்பத்தினோட உயரம், அதாவது EDனோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். 2 முக்கோணங்களையும் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த EDCங்கிற முக்கோணத்தை நான் திருப்பி வச்சிருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் மதிப்புகள் எதுவுமே மாறாது. அந்தந்த பக்க அளவு. இப்போ DCனா 6.6 மீட்டர், அதே தான். EC அப்படிங்கிறது ஹைப்போடென்யூஸ் சைட் கர்ணம். EDங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய உயரம். இப்போ 2 முக்கோணமும் ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு விகிதம் கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கோணம் Bயும் கோணம் Dயும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்க்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம முக்கோணங்களை பிரித்து எழுதி இதை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது சமமான கோணங்கள் எது அப்படின்னு பார்க்குறோம். இதில் கோணம் Bயும் கோணம் Dயும் 90 டிகிரி. அப்போ சமமான கோணங்கள். 2 முக்கோணங்கள்லையுமே பொதுவான கோணம் எதுன்னு பார்க்குறோம், கோணம் C. இப்போ 2 செட் ஆஃப் கோணங்கள் 2 முக்கோணங்களில் சமமாக இருக்கிறதுனால இந்த 2 முக்கோணங்களும் கோணம் விதிமுறையின்படி வடிவொத்தவை. முக்கோணம் ABCயும் முக்கோணம் EDCயும் வடிவொத்தவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப், பக்கங்களை விகிதங்களில் எழுதுறோம். இப்போ AB by ED அல்லது DE நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். அடுத்து AC by EC, அடுத்து BC by DC. ஸோ பக்கங்களை விகிதங்களில் எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்னென்ன மதிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த மதிப்புகளை அந்தந்த இடங்களில் பிரதியிடுறோம். இப்போது நம்ம இந்த 2 விகிதங்களை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்கும் ECக்கும் அவங்க மதிப்பு கொடுக்கல. அதனால மற்ற 2 விகிதங்களை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ABனோட மதிப்பு 1.25 by DEனோட மதிப்பு நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். BCனோட மதிப்பு 2.5, DCனோட மதிப்பு 6.6. இது இப்போ நாம குறுக்கு பெருக்கல் பண்றோம். 2.5 பெருக்கல் DE இஸ் ஈக்குவல் டு 1.25 பெருக்கல் 6.6. அடுத்து இங்க இருக்கிற 2.5 சமக்குறிக்கு இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறிடும், ஏன்னா இங்க பெருக்கல்ல இருக்கிறதுனால. இப்போ இந்த 2.5ஐயும் இந்த 1.25ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.5 முறை வரும், பெருக்கல் 6.6. இப்போ இது 2ஐயும் பெருக்கினீங்கன்னா DEனோட மதிப்பு 3.3 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த சம் கேள்வி தான் ரொம்ப பெருசு, பட் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.